ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ராஜி சொன்ன விஷயத்த முத்துவேல் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்ன வரைக்குமே பாண்டியன் குடும்பத்தில் உள்ளவங்க ராஜி எந்த குடும்பமே படுத்தினதா எந்த ஒரு பேச்சுமே வந்தது கிடையாது. அதே மாதிரி தான் நம்மவுமே அரசியை நல்லபடியாக பார்த்துக்கணும். இந்த குமார் தான் அரசியை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும். நடு ரோட்டில் வச்சு அரசியை அவமானப்படுத்தியிருக்கான். அவனுக்கு இருக்குது வீட்டாண்டைக்கு போயிட்டு பாண்டியன் தான் நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டான். அவன் மேலே பகை இருக்குதான். ஆனால் அந்த அரசி பிள்ளை என்ன பாவம் பண்ணிச்சு? அரசியை கொடுமை பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. சரி, நம்ம வீட்டுக்கு போயிட்டு குமார்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டுக்கு போனால் இங்கே குமார் அரசிக்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகனா அரசி ட்ரெஸ் கேட்டிருப்பாங்க. ட்ரெஸ் எதுவுமே இல்லை, எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி. நீ என்ன என் பொண்டாட்டியா? உனக்கெல்லாம் என்னால் எடுத்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கியூமெண்ட் போய்கிட்டு இருக்கோம். இதை எல்லாத்தையுமே நம்ம முத்துவேல் பார்க்குறாங்க. முத்துவேலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. டே குமார், என்னடா உன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன்? அரசியை நீ காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த. எதுக்காக அந்த பிள்ளை கூட எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்க? இங்கே பாருடா, அரசியை எந்த கொடுமையும் பண்ணக்கூடாது, சரியா? இந்த பெரியப்பா பேச்சை கேட்டே ஆகணும். அப்படி என் பேச்சை கேட்டு நடக்கலாம் அப்படின்னா நீ இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அரசி இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம அரசி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, இவங்களை நான் 2-3 ட்ரெஸ்ஸு தான் எடுத்து கொடுக்க சொன்னேன். ஆனால் என்னால் எடுத்து கொடுக்க முடியாது. உன் அப்பா கிட்டேருந்து வாங்கிட்டு வா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. வீட்டில் போட்டுக்கிறதுக்கு கூட எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை. அதுக்காக தான் கேட்டேன். ஆனால் இவங்க எடுத்தே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம முத்துவேல் சொல்கிறாங்க, இங்கே பாருடா, அரசிக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறேன். அரசியை நீ எப்போவுமே கஷ்டப்படுத்தக்கூடாது, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே சக்தியில் இருந்துட்டு என்ன தங்கச்சி மக மேலே பாசம் பொத்துக்கிட்டு வருதோ அப்படின்னு சொல்லுவோம். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு அரசி நமக்கு என்ன துரோகம் பண்ணா? இல்லை என்னதான் தப்பு பண்ணிட்டாவ அவளை கொடுமைப்படுத்துறதுக்கு? ஏதோ பாண்டியன் குடும்பத்து மேலே பகை இருக்க தான் செய்யுது. ஆனால் இந்த பிள்ளை எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே குமார் அப்படியெல்லாம் முடியாது பெரியப்பா, இவளுக்கெல்லாம் என்னால் துணி எடுத்து கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசுவோம். நம்ம முத்துவேலுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. குமாரை பல்லார்னு ஒரு அறை விட்டுறாங்க. இங்கே பாருடா, இதுக்கப்புறமும் நீ நான் சொல்கிற பேச்சை கேட்கல, அம்புட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அரசியை கூட்டிக்கிட்டு ட்ரெஸ் கடைக்கு போகிறாங்க. அங்கே ட்ரெஸ்ஸுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அரசியை விட்டுட்டு வந்துடுறாங்க. விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. சக்திவேல் இருந்துட்டு, டேய் அரசி எங்கடா விட்டுட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ட்ரெஸ் கடையிலே விட்டுட்டு வந்துட்டேன். அவகிட்ட ஒத்த பைசா இல்லை, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பே பண்ணுறதுக்காக வரணும்ல, அப்போ அசிங்கப்பட்டு நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம குமாருக்கு ஒரு மெசேஜ் வருது, அவங்க கார்டில் இருக்க எல்லா காசுமே பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பரபரப்பாக கடைக்கு கார் கொண்டு நிறுத்துகிறாங்க. அரசி இங்கே குமாரை பார்த்து சிரிக்கிறாங்க.